ஹாய், சென்னையிலேருந்து ஜிஎஸ் பில்டர் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ண ஒரு பில்டிங், அதாவது கான்ட்ராக்டில் பண்ணியிருக்கிறோம். இந்த பில்டிங் அரௌண்ட் ஒரு 35 lakhஸில் முடிச்சிருக்கோம். அதை பற்றி டீட்டெயிலான ஒரு வியூ தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கார் பார்க்கிங். இதில் கார் பார்க்கிங் ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா 12/16 வரும். இந்த லென்த்து 16, 12 feet வித்து. ஸோ தாராளமாக ஒரு செடான் மாடல் கார் நிறுத்துகிற அளவுக்கு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். தென் இது ஒரு பேசேஜ் வந்தது. இந்த ஸ்டேர் கேஸ் கீழே இது வந்து ஆக்சுவலாக டிசைனில் இது கிடையாது. இது அப்புறம் கிளைண்ட் கேட்டது, இந்த மாதிரி எனக்கு ஒரு பாத்ரூம் வேணும்னாங்க. இதில் ஓப்பன் கொடுத்துடணும், அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பாத்ரூம் கொடுத்தோம். ஸோ இந்த வீட்டுடைய ஏரியான்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் லேண்ட் ஏரியா வந்து வெறும் 743 ஸ்கொயர் ஃபீட். இந்த 743 ஸ்கொயர் ஃபீட்டில் கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா ரெண்டல் பர்பஸ்க்காக ஒரு வீடு வந்து எக்ஸ்ட்ரா, அதாவது 2 வீடு வேணும்னு கேட்டாங்க. ஸோ இதில் என்ன பண்ண முடியும், டோட்டலாகவே ஒரு கால் கிரவுண்டுக்கு கொஞ்சம் அதிகம் தான், 743 ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டபுள் பெட்ரூம் அப்படின்னு 2 வீடாக டிசைன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இதை வந்து ஒரே வீடாக டியூப்ளெக்ஸாக பண்ணியிருந்தோம்னா நல்லா ஸ்பேசியஸாகவே இருந்திருக்கும். பட் வந்து கிளைண்டோடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்காக இதை வந்து 2 வீடாக பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள சிங்கிள் பெட்ரூம் வீடு. இந்த பிளாட்டுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 19 ஒன் சைடு வந்து 35, ஒன் சைடு 40. அதுதான் இந்த பிளாட்டுடைய சைஸு. ஸோ இந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் நம்மளுக்கு பார்க்கிங் டைல்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்ல பிராண்டட் டைல்ஸாக கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஏன் பிராண்டட்ன்றலாம் சொல்ல வர்றேன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரை அடிஷ்னலாக எந்த சார்ஜஸும் நம்ம வந்து வாங்கலை. என்ன அக்ரிமெண்ட்டோ 2400 per ஸ்கொயர் ஃபீட்டுன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம்னா அந்த அக்ரிமெண்ட்லேயே இந்த வீடு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள சிங்கிள் பெட்ரூம் வீடு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதில் மெயினாக வந்து என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக டோர் பக்கத்தில் ஒரு விண்டோ, அதுவும் ஒரு லாங் சைஸ் விண்டோ கொடுத்தோம்னா ஃப்ரெஞ்ச் டைப்பில் கொடுத்தோம்னா வென்டிலேஷன் நல்லாவே இருக்கும். ரொம்ப சின்ன பிளாட்டு, நாளைக்கு பக்கத்தில் நெருக்கி கட்டிட்டாங்கன்னா வென்டிலேஷன் கம்மியாகிடக்கூடாது அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். இந்த மெயின் டோரை பற்றி சொல்லணும்னா நம்ம பட்ஜெட்டில் கொடுத்துருக்க அந்த கானா டீக்குடைய ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் ஃபஸ்ட் குவாலிட்டி மெயின் டோர் கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து இந்த லாக்கு இது எல்லாமே நம்ம ஸ்பெக்கில் அந்த 2400 என்ன ஸ்பெக்கு கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்பெக்கில் உள்ளது தான். இந்த டோருடைய மாடல் ஒரு 15 மாடல் வரும். அதில் கஸ்டமர் செலக்ட் பண்ணுற மாடலில் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். வாங்க உள்ள பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சிங்கிள் பெட்ரூமில் ஹால். இந்த ஹாலுடைய சைஸு 12/16. டோட்டல் ஏரியா 12/16. இந்த 12/16ல் ஒரு பாத்ரூம். இந்த பாத்ரூமுடைய சைஸ் வந்து 4/6 இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கு. இது ஒரு கிச்சன் வந்து 8/7 கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால இதை இந்த அளவுக்கு நம்ம காம்பேக்டாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த எல் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஈஸ்ட் பார்த்து கிச்சன் மேலே இங்கே வர்ற மாதிரியும் இங்கே சிங்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இந்த கிச்சனில் கிரானைட் டாப் கொடுத்துட்டு எஸ்எஸ் சிங்க்கு கொடுத்துருக்கோம். இந்த கிரானைட் டாப்பு, எஸ்எஸ் சிங்க்கு, அப்புறம் இந்த டைல்ஸ் மெயினாக வாலில் டைல்ஸ் சொல்லணும்னா ஜென்ரலாக இந்த மாதிரி கான்ட்ராக்டில் பேசுகிறவங்க என்னென்னா 2 feet தான் டைல்ஸோடைய இது கொடுப்பாங்க, வால் டைல்ஸ் கிச்சனுக்கு. நம்ம எல்லா பில்டிங்குமே இந்த 4 feet கொடுத்துருவோம். இந்த 4 feet டைல்ஸ் கொடுக்கறதுனால க்ளீனிங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு வீட்டில் அதிகமான டைம் யூஸ் பண்ணுறது, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, கிச்சனில் நிறைய ஒர்க் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நல்ல வென்டிலேஷன் இருக்கணும், க்ளீனிங் ஈஸியாக இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி 4 feet டைல்ஸ் கொடுத்துருக்கோம். யூஸ்ஃபுல்லாக ஒரு கபோர்டு. ஸோ இதில் வந்து ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சுக்கிற மாதிரி இந்த இடத்த வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்காக கொடுத்துருக்கோம். இந்த 2400 ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட்டில் 2/4 அனூஜ் டைல்ஸ் கொடுக்குறோம். இது ஒரு 10 yearsஸாக இந்த டைல்ஸ் யூஸ் பண்ணோம். முதல்ல 2/2 வந்தது, இப்போ 2/4. இந்த மாடல் வந்து கஸ்டமர் செலக்ட் பண்ணுவோம். இதுலேயே ஒரு 15 மாடல் 20 மாடல் வரும் இந்த ரேட்டில் நம்ம கொடுக்குற போர்டில். அதில் கஸ்டமர் எதை செலக்ட் பண்ணுறாங்கிறத வச்சு அந்த வீட்டுடைய டிசைன். தென் இந்த வீட்டுக்கு உள்ள சுவிச்சஸ் ஹைஃபை சுவிச்சஸ் மாடுலர் ஒயிட் மாடுலர் யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்த வீட்டுக்கும் இந்த ஹைஃபை சுவிச்சஸ் இதை ஒரு 10 yearsஸாக நம்ம கட்டுற பில்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணோம். கம்ப்ளைண்ட் வராத பட்சத்தில் அந்த மெட்டீரியலை கண்டினியூவாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் இந்த வீட்டு ஹாலுக்கு வந்து ஸ்பாட்லைட்டு, அதாவது சீலிங்கில் ஸ்பாட்லைட் வச்சு இந்த ஸ்பாட்லைட் கொடுக்குறதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, அதுக்கு முன்னாடி ஸ்பாட்லைட் கொடுக்குறதுனா இந்த சீலிங் வந்து வால் பட்டி பார்த்துக்கணும். இந்த வால் பட்டி பார்த்துட்டு இந்த ஸ்பாட்லைட் கொடுத்துட்டிங்கன்னா வீடு வந்து நல்லாவே பிரைட்டாக இருக்கும். ஸோ
ஸோ ஃபால் சீலிங் பண்ண லுக்கு ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்டில் வீடை எந்த அளவுக்கு ப்ரீமியமாக பண்ண முடியும் அப்படின்றதுனால என்னுடைய ரெகுலராக நான் பண்ண நிறைய பில்டிங்கில் வந்து ஹாலில் வந்து அவங்க ஃபால் சீலிங் பண்ணல அப்படின்ட்டாங்கன்னா அதுக்கான பட்ஜெட் இல்லைன்ட்டாங்கன்னா நானே இந்த மாதிரி ஸ்பாட் லைட் கொடுத்து வால் பட்டி பார்த்து கொடுத்துருவேன். மேலே ஒரு டபுள் பெட்ரூம், இங்கே சிங்கிள் பெட்ரூம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால ஒவ்வொரு வீட்டுக்கும் தனியாக எலக்ட்ரிக்கல் பாக்ஸ், அதாவது டிபி பாக்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் கரண்ட்டுக்கு, இது வந்து தனியாக கொடுத்துருவோம். வெளியில் காமனாக ஒரு மெயின் போர்டு இருக்கும், அந்த போர்டுடைய சார்ஜஸ் மட்டும் தனியாக கஸ்டமர் பே பண்ணுவாங்க. பட் நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு 3 phase லைனுக்கான சேஞ்ச் ஓவர் சுவிட்சஸோட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பாக்ஸ். பெட்ரூம் டோர் நார்மலாக பேனல் டோர் 4 பேனல் 2 பேனல் வரும். இந்த பேனல் டோர் வாங்கிட்டு இதில் கஸ்டமர் என்ன மாதிரி பெயிண்ட் கேட்குறாங்க, இப்போ இந்த பில்டிங்கை பொறுத்தவரை நம்மளுடைய விருப்பத்துக்கு அவங்க ஓகேன்றாங்க, அதாவது கிரே காம்பினேஷனில் ஒயிட்டு கொடுக்கலாம் சொல்லி, அதனால நம்ம ப்ளூ கொடுத்துருக்கோம். இதே நீங்கள் வந்து கோல்டன் ப்ரௌனு, காபி ப்ரௌன் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிங்கிள் பெட்ரூம், இந்த பெட்ரூமுடைய சைஸ் வந்து 10x10 வச்சுக்கலாம். ஏன்னா 9.25 இந்த பெட்ரூமு. இந்த பிளாட்டுடைய சைஸ் வந்து முதலே சொன்ன மாதிரி 19/35-40 அப்படின்னு வர்றதுனால பேக் சைடு போர் வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் கொடுக்க வேண்டியதாகிடுது. ஸோ அதனால அந்த போரை அக்சஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டை யூஸ் பண்ணி நம்ம போரை மட்டும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு இன்வெர்டர் பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த இன்வெர்டர் பாயிண்ட் வந்து இப்போ மேல் வீட்டுக்கு தனியாக இங்கே இருக்கும். இதில் வந்து நம்ம இன்வெர்டர் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ஈஸியாக. ஸோ இங்கே வாஷிங் மிஷினுக்கு ஏரியா தேவைப்படுச்சு, வாஷிங் மிஷின் இந்த பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு சிங்கிள் பெட்ரூமில் என்னென்ன தேவையோ வென்டிலேஷன் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கோம். இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு கிளைண்ட்டும் நம்மளும் பேசி எந்த மாதிரி வீடு வேணும் அப்படின்றது. இதில் ஒரு சில இந்த ஃபினிஷிங் விஷயங்களில் அவங்க தலையிடலை. மெயினாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு நம்ம போட்டது என்ன பட்ஜெட் போட்டோமோ அந்த பட்ஜெட்லேயே இதை முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே ஒரு 1 lakh 2 lakh கூட எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரலை. அதுக்கு மெயினான காரணம் கிளைண்ட்டும் ஒன்று. ஏன்னா அவங்க எதையும் மாற்றலை. எனக்கு இந்த ப்ரைஸ் ஓகே, இதில் எத்தனை மாடல் இருக்குது, ஒரு டோரில் ஒரு 15 மாடல் இருக்குன்னா அதில் ஒன்று அவங்க செலக்ட் பண்ணிட்டோம். இது இல்லாமல் அவங்க வெளியில் போகல. டைல்ஸ்னால் இப்போ அனுஜில் கூப்பிட்டு போய் ஷோரூமில் பார்த்தா ஒரு 10 மாடல் 20 மாடல் இருக்குது, அதில் இந்த டைல்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க. பாத்ரூமில் கூட நான் சொன்ன மாதிரி ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் வால் டைல் கொடுத்தோம். அது இன்னும் கொஞ்சம் டார்க்காக கொடுத்தா இன்னுமே ரொம்ப ரிச்சாக இருக்கும். பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஓகே நம்ம இந்த பட்ஜெட்டில் இதே போதும் நல்லா இருக்குது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க மேலே ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் டபுள் பெட்ரூம் ஒரு வீடு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இந்த வீடு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு விண்டோ. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்ன்றதுனால இந்த விண்டோடைய லென்த் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்போம் சேஃப்டிக்காக. ஸோ இது வந்து ஃபுல் சைஸாகவே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோலாம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா கான்ட்ராக்டர் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுறது நேச்சுரலாகவே நடக்கும். பட் நம்மளை பொறுத்தவரை இதுதானே நம்ம முதலே ஃபிக்ஸ் பண்ணதுனால இதுக்கான சார்ஜஸ் எல்லாம் வாங்குவோம். இதுவும் அதே தான் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் கொடுத்துருக்கோம். ஸோ ஹால் வந்து 12/16 நல்ல ஒரு பெரிய ஹாலாக அமைஞ்சிருச்சு. இதில் கிச்சன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன். ஒரு சின்ன இடத்துல எந்த அளவுக்கு ஸ்பேசியஸாக வென்டிலேஷனோட ரெடி பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு கவுண்டர் டாப் மாதிரி கொடுத்துட்டு கிச்சன் மேலே மாதிரி அதே தான் கிரானைட்டு டைல்ஸ் கொடுத்துட்டு ஒரு எஸ்எஸ் சிங்க் வச்சுருக்கோம். இதில் டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் இருக்குது. அதனால இதுக்கு வந்து பாத்ரூம் கொடுக்குறாங்க, அட்டாச்சு கொடுக்குறாங்க. நார்த் ஈஸ்ட் கார்னரில் வர்றதுனால இது ஒரு பெட்ரூம். அடுத்து வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் வர்றதுனால மாஸ்டர் பெட்ரூம். ஆக்சுவலாக இந்த மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு பாத்ரூம் இருக்கும், அந்த அட்டாச்சாக கொடுக்காம நம்ம காமனாக கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் பாத்ரூம். இதே பாத்ரூம் வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாசெட்டு, வாஷ் பேஷன் கீழே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி வால் மிக்சரோட அந்த டைல்ஸ் வந்து கீழே மேலே உள்ள வீட்டுக்கு ஒரே கான்செப்ட் தான், டார்க் கிரே லைட் கிரே. அதுதான் இந்த ஜாயிண்ட் தான் சொன்னேன். பொதுவாக பேரியோரில் பேசிக் மாடல்னால் ஒரு பிவிசி பைப் ஜாயிண்ட் ஆகிறது தெரியும். இது வந்து அதுக்கு அடுத்த மாடல், அதனால இது வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிடும், நீட்டாக இருக்கும்.
அக்வா கோல்டு பிராண்ட். ஆக்சுவலாக இந்த வால் மிக்சர் வந்து அக்வா கோல்டுன்னு ஒன்று. இதெல்லாம் ஸ்பெக்கில் கொடுத்துருக்குறதுலாம். நம்ம அந்த 2400க்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கிளியராகவே கொடுத்துருவோம். அதில் எங்களுடைய ப்ரைஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ அந்த ப்ரைஸுக்கு மேலே நம்ம ஏதாவது பிராண்டு மாத்திரதா இருந்தாங்கன்னா அடிஷனலாகவே இருக்கும். ஸோ இது எல்லாமே டோட்டலாக முடிக்கிறதுக்கு இப்போ தான் மெயினான விஷயத்துக்கு வருது, பட்ஜெட். ஸோ இந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து ஓவராலாக 35 lakhs, 35.5. ஸோ இவ்வளோ தான் வந்தது. 35,50,000 இதோட டோட்டல் காஸ்டர்ஸ். என்னென்னா இதில் என்னென்ன இன்க்ளூடடாக ஆச்சுன்னா வெதரிங் கோல்ட் ரூப் டைல்ஸ், அனுஜ் வெதரிங் கோல்ட் ரூப் டைல்ஸ், இந்த ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே சேர்த்து கிரவுண்ட் ஃப்ளோரில் 500 ஸ்கொயர் ஃபீட் வந்து 480, கரெக்டாக சொல்லணும்னா 480 ஸ்கொயர் ஃபீட்டில் சிங்கிள் பெட்ரூம், ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கார் பார்க்கிங், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 650 ஸ்கொயர் ஃபீட்டில் டபுள் பெட்ரூம் வீடு. இது எல்லாம் சேர்த்து 1300 ஸ்கொயர் ஃபீட் வருது வெளியுடைய டோட்டல் அளவு. இதுக்கு ஒரு செப்டிக் டேங்க்கு, ஒரு செப்டிக் டேங்க்கு, அப்புறம் போர்வெல், கூல் ரூம் டைல்ஸ், இது எல்லாம் சேர்த்து 35.5 lakhsக்கு நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பிளான் வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடு கட்டுறது அவ்வளோ ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்கில் கரெக்டாக நம்ம பேசி என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ பட்ஜெட்டுன்றதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னென்ன மெட்டீரியல்ன்றதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் ட்ராயிங்கை ரெடி பண்ணிவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டா இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக ஒவ்வொரு வீடும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்களும் இந்த பிளானை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடுன்றது எல்லோரும் கட்டலாம், பட் நீங்கள் செலக்ட் பண்ணுற பில்டரை பொறுத்தலாம் உங்கள் விருப்பப்படுறதா அந்த வீடு அமையும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனலில் நிறையவே போட்டிருக்கிறேன். நீங்கள் நம்ம சேனல் போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.